பிரம்மனிடம் மன கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டும் என்று. ஆண்டு பல காத்திருக்க வேண்டும் என்று அவன் சொன்னான். அப்பா அப்பா. மாமா மது, காலேஜ் கிளம்பிட்டியா? ஆமாப்பா, காலேஜ் கிளம்பிட்டேன். டிரைவர் வர சொல்கிறீங்களா? கிளம்பலாம். சரிம்மா, கொஞ்சம் வெயிட் பண்ணுது. அரவிந்தன் நான் வர சொல்கிறேன். அரவிந்தா, இதே வந்துட்டேன் ஐயா. ஐயா கூப்பிட்டீங்களா? ஆமாண்டா அரவிந்தா, கூப்பிட்டேன். இது மதுவை கொண்டு போய் காலேஜ் விட்டு வந்துடுறேண்ணா. ஏய் அரவிந்தா, சேம்சன் சாக்லேட் வாங்கி கொடுத்துரு. சும்மா இருடி. முடியாது, எனக்கு சாக்லேட் வேணும். இருடி, கம்மா இருடி. வெளியே போகும்போது வாங்கி தரடி. உங்க அப்பா இருக்கிறடி, வாய மூடுடி. ஓ, அப்பா இருக்காரா? ஆத்தி ஏதோ கிறுக்கத்தனமா யோசிக்கிறாளே, நீங்க மாட்டி விட்டுருவாளோ? டேய் அடி ஆத்தி, கோர்த்து விட்டுட்டாளே. யாரம்மா கூப்பிட்டேன்? உங்களை இல்லப்பா, அரவிந்தர் தான்ப்பா கூப்பிட்டேன். அதாம்மா, ஏன் உனக்கு கூப்பிட்ட? காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு, வண்டி எடுக்கலான்னு கூப்பிட்டேன்ப்பா. என்னடா இது, இழுவளவு தினசா இருக்கு. எங்கேன்னு கொண்டு கவுத்து விட போறாளோ? இவளுக்கு நம்ம ஓகே சொல்லாமலே இருக்கலாம். ஓகே சொன்னதுனால ரொம்ப திமிராகி போச்சு. மாமா மாமாவா? மாமா கொஞ்சம் வெளில வாடா, உனக்கு ஒன்று தரணும். ஆத்தி, இவ என்ன கண்ணடிச்சு கூப்பிடுறா? என்னடி? மாமா ஐ லவ் யூ. இன்னைக்கு இவ என்ன குழி தோண்டி புதைக்காம விட மாட்டா. என் வாய மூடுறி. உங்க அப்பா இருக்காருடி. எதாவது வெளில போய் பார்த்துக்கலாடி. கொஞ்சம் அமைதியா இருடி. சரிம்மா, உன்னை அரவிந்தன் கொண்டு வந்து காலேஜில் விடுவான். எனக்கு ஹாஸ்பிட்டல் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்னா. சரிங்கப்பா, நீங்கள் போயிட்டு வாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, வேலையை முடிச்சுட்டு நான் கிளம்புறேன். சரிம்மா, உனக்கு என்ன வேலையோ அதை முடிச்சுட்டேன்னு கிளம்பு. ஐயோ, ஐயா வேற அவ என்ன சொல்றான்னு புரியாம சரின்னு சொல்லிட்டு போறாரே. என்னடா கருவேப்பிலை ஒன்னே ஒன்று. என்னடி ஒண்ணே ஒண்ணு? நீ வாயை மூடினாதான் நான் சொல்லுவேன். இப்ப சொல்லு, என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் இந்த படா படுத்துற? அதுவா, அது வந்து என்னடி இழுவலம் தினுசா இருக்கு? என்னடி வேணும் உனக்கு? ஒன்றும் இல்லைடா, ஒரே ஒரு சாக்லேட் வேணும். ஷப்பா, சாக்லேட் தானடி, வாங்கி தர வாடி. சரி சரி, அப்போ ஓகே, போலாமா? ஷப்பா வா, உயிரை வாங்காம வா. டே அரவிந்தா, இங்கே வாடா. நீ இன்னைக்கு காலேஜ் போல, கட்டடிச்சாச்சு. காலேஜில் யாராவது போவாங்களா? வேற வேலை இல்லை. கொழுப்பு தாண்டி உனக்கு. உங்க அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாருல, அந்த கொழுப்பு உனக்கு. சரி, அதை விடு. என்ன ஏன் இப்போ இங்கே கூப்பிட்ட? என்ன வேணும் உனக்கு? ரூமுக்கு வா, போ. என்னது ரூமுக்கா? ஓ, உனக்கு ஆசை அப்படிலாம் வேற இருக்கா? ஏச்சி வாய முடியும். அப்படிலாம் இல்லை. எதுக்கு இப்போ என்ன ரூம் கூப்பிட்ட? ரூம் போ, உனக்கு ஒரு சட்டை ஒன்று எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுட்டு வா. வேண்டாம், எனக்கு இதே போகுது. நல்லா தானே இருக்கு. போய் மாற்றிட்டு வர போறியா இல்லையா நீ? நீ போகிற சொன்னால் மட்டும் கேட்கவா போகிற? போயிட்டு வர. நீ பிடிச்ச முயலுக்கும் 3 கால் தானே. நீ போகிற. சரிடா, புலமும் போயிட்டு வாடா. ஏன் பெட்டு மேலே ரோஸ் கலர் ட்ரெஸ் இருக்கு, அதுவா? ஆமாண்டா, அதுதான் எடுத்து போட்டு வா. நீ இருக்க பாரு, உன்னெல்லாம் என்னதான் செய்யறதுன்னு தெரியல. புலம்பாம தான் கொஞ்சம் போட்டு வாயேன். டே வரேன் இரு. எப்பா போதுமா, சட்டையை போட்டுட்டேன், போலாமா? ஓகே, வா நம்ம போவோம். நீ இருக்கிய, என்ன செய்யறதுன்னு தெரியல. போ. ஓயாமலே மழை தூறலா, போகாதையா மண் வாசனை, கூடாமலே மழை. சரி, எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நிறைவேற்றியா? என்னன்னு சொல்லுடா, செய்கிறேன். ரூம்குள்ளே போ. உனக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சுருக்கேன், அதை மட்டும் மாற்றிட்டு வரையா எனக்காக? இவ்வளோ தானே, வெயிட் பண்ணதே வரேன். வாடை காற்றுக்கு வயசாச்சு, வாழும் பூமிக்கு வயசாச்சு, கோடி யுகம் போனால் என்ன? என்ன சார் அப்படி பார்க்குறீங்க? ஒன்றும் இல்லை. ஐயோ, வா போகலாம். அது போவோம். சப்பா, என்ன இவ்வளோ அழகா இருக்கா? என்ன சார், மைண்ட் வைஸ் நினச்சிட்டு வெளில பேசிகிட்டு இருக்கீங்களோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. நீ தான் மைண்ட் வைஸ் நினைச்சு சத்தமாக பேசிட்டியா? தான் எனக்கு கேட்டுருச்சு. அவ்வளோ சத்தமாவா கேட்குது?
ஆமாண்டா கருவேப்பிலை நடையக்கிட்ட போகலாம். சரி நீங்களும் வாங்க போகலாம். என் மூஞ்ச பார்த்துட்டே இருந்தா எப்படி? நடையக்கிட்ட போகலாம். திரும்ப முடிஞ்சா திரும்ப மாட்டோமா? உன்னைய வேண்டி இவ்வளோ அழகாக இருக்க சொன்னது. போகலாமா இல்லை இங்கே நின்றுட்டு இருக்கலாமா? கிளம்பியாச்சு. என்னை தாண்டி நீ வெளியில் குதிக்கிறாய், உன்னோடு நான் என்னானதோ. எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்த? ஒன்றும் இல்லைடா, உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் இங்கே வந்தேன். என்னன்னு தெரியல, உன் முகம் ஒரே வாட்டமாக இருக்கு. ஏதோ பிரச்சனையா? சரி பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. 3 வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். நீ இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உன் கூட இது மாதிரி ஒன்றா வரணும்னு ஆசை, அதனால தான். அவ்வளோதானே, பிரச்சனைலாம் வேறு ஒன்றும் இல்லைல்ல? சரி பிரச்சனைலாம் வேறு ஒன்றும் இல்லை. பிரச்சனை தான், நான் எப்படி வாங்கிட்டு சொல்லணும்னு தெரியாமல் இருக்குது. இவன் ஏதோ யோசிக்கிறா, இவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது. சரி அவள்கிட்ட கேட்டு வற்புறுத்த வேண்டாம், நம்மளே கண்டுபிடிப்போம். என்னம்மா யோசிச்சுட்டே இருக்கேன்? ஒன்றும் இல்லை அரவிந்தா, சும்மா தான். இவளுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது, வெளில சொல்ல மாட்டேங்கிற. நானே கண்டுபிடிக்கிறேன். அரவிந்த், என்னம்மா சொல்லுமா? ஒன்றும் இல்லை, கூப்பிட்டு பார்க்கணும் ஆசையாக இருந்ததுதான் கூப்பிட்டேன். உங்ககிட்ட மறைக்கிறது எவ்வளோ தப்புன்னு தெரியுது, இருந்தாலும் வெளில சொல்ல முடியாத சூழ்நிலை. என்ன ஒருத்தன் டார்ச்சர் பண்ணுறான்னா நான் எப்படின்னு வெளில சொல்லுவேன்? ஒன்றும் இல்லைடா, சும்மா தான். வாய் வளருது, ஏதோ மறைக்கிறா. ஏதோ பிரச்சனையம்மா, எதாக இருந்தால் சொல்லு, தைரியமாக சொல்லு, நானும் தப்பாக நினைக்க மாட்டேன். இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சரி வா, அந்த பக்கம் போடும். சரிடா போகலாம். ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம், உன்னோடு நான் ஏமா ஒரு மாதிரியாகவே இருக்கிறது? பிரச்சனை எதுன்னு தைரியமாக சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன் மனசு சரியில்லை, அதனால தான். 2 நாளாக உனக்கு மனசு சரியில்லை. நேற்று நான் திட்டினதுனால நீ போன மாதிரி எனக்கு தெரியல. வேறு ஏதோ பிரச்சனை இருக்கு, நான் வெளில சொல்ல மாட்டேங்கிறேன். இது எப்படி இவன் என்ன பிரச்சனை தெரியலையே. அரவிந்தா, என்னை பாரும்போது உன்னை எந்த ஒரு சூழ்நிலையும் நான் விட்டு போக மாட்டேன். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் சரி, உன்னை என்ன ஃபேஸ் பண்ணுவோம், சரியா? எந்த ஒரு சூழ்நிலையும் விட்டுட்டு போக மாட்டேன். இது எங்கள் அம்மா மேலே சத்தியம். நேற்றையும் நான் சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். எங்கள் அம்மாவை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேங்கிறதும் நல்லாவே தெரியும், சரியா? நீ காரணத்தை கொண்டும் நீ பயப்படவே கூடாது. அவங்க கூட நான் இருக்கேன். ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் தைரியமாக என்கிட்ட சொல்லு. நானும் நேற்றுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட நீ எதுவும் மறைக்கிற மாதிரி நல்லாவே தெரியுது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களோட நின்று ஃபேஸ் பண்ண நான் ரெடி. பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைடா. நீ இழுக்கும் போதே எனக்கு தெரியுது ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. எதாவது தைரியமாக சொல்லுடி, நான் பார்த்துக்கிறேன். வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் இவ்வளோ நைட்டு சொல்லியிருப்பேன். என்னால் சொல்ல முடியலடா, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. சரி நீ சொல்லவே வேண்டாம், வெயிட் பண்ண, கொஞ்சம் நானே கண்டுபிடிச்சிடுறேன். ஆனால் ஒன்று, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்து என்கிட்ட நீ மறைச்சிருந்தேன்னு வச்சுக்க, இன்னொரு சுயரூபத்தை நீ பார்ப்ப. எக்காத கொண்டு உன்னை விட்டுட்டு போயிடும்னு மட்டும் நினைக்காத. பிரச்சனை வந்தாலும் ஒன்று நின்று தான் ஃபேஸ் பண்ணணுமே தவிர உன்னை விட்டுட்டு ஒரு நாள் கூட போக மாட்டேன். இப்போ நீ வீட்டுக்கு போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன். அபியை கூப்பிட்டு முதல்ல விஷயத்த சொல்லணும். இவளுக்கு எது ப்ராப்ளம் இருக்குது, வெளில சொல்ல மாட்டேங்கிறா. வாய் திறந்து சொன்னால் தானே நம்ம என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கலாம். இப்படி வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கா. சரி முதல்ல இவளை அனுப்பிட்டு அபிக்கு கால் பண்ணி வர சொல்லணும் டீ கடைக்கு. சரி மது, நீ கொஞ்சம் வீட்டுக்கு கிளம்பு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கணும். வேலையை முடிச்சுட்டு ஈவினிங்கே வந்து உன்னை பார்க்குறேன். இல்லைடா நான் போகல, எனக்கு பயமாக இருக்குங்க, தனியாக விடாத. பயமாக இருக்கா? எதுக்கு பயப்படுற? என்னாச்சு? நான் உன் கூடயே தானே இருக்கேன். என்னை தனியாக போக சொல்கிறேடா, அதான் பயமாக இருக்குது. அப்படின்னா போகிற வழியில் எது பிரச்சனை இருக்குது, வெளில சொல்ல மாட்டேங்கிறா. அபியை வர சொல்லி நான் பார்த்துட்றேன். பயப்படாமல் போகும்போது உன் பின்னாடி தான் நான் வருவேன். அபியை கொஞ்சம் மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், அதனால தான் நீ போ, நான் அவனை மீட் பண்ணிட்டு பின்னாடியே நான் வந்துடுறேன். சரிடா நான் போகிறேன், நீ வா, ஆனால் சீக்கிரம் வந்துடுறேன். சரிடி, பயப்படாமல் போ, நான் பின்னாடியே வரேன். டே அபி, எங்கடா இருக்கேன்? சொல்லடா மச்சான், வீட்டில் தான் இருக்கேன். சரிடா, ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம டீ கடைக்கு வந்துடு. என்ன வழக்கமாக சந்திப்போம்ல, அந்த டீ கடைக்கு வந்துடு. சரிடா, அதே வந்துட்டேன். டே இல்லைடா, மாற்றி சொல்லிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் வரேன். நீ அதுக்கப்புறம் வந்தால் போதும். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வா, என்ன? சரிடா மச்சான், நான் ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு நான் வரேன், நீ வா. இவ்வளோ நேரம் ஆள் வரல, நான் தான் எப்போவே வர சொல்லிட்டேனே. ஒரு பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறான்னா எப்போ வர சொன்னேன். கரெக்டான டைமுக்கு வரவே தெரியாது இவனுக்கு. ஏன் அவசரம் புரியாமல் இவன் வேற. டே திட்டாதடா, வந்துட்டேன். என்னடா அது பொசுக்கு நாளை காணும்.
டே டே மச்சான், உன்னை எது பேய்க்கு தூக்கிட்டு போயிடுச்சாடா? டே புறம்போக்கு நாய் திரும்பிட அந்த பக்கம். என்னடா இது, சவுண்டு மட்டும் வருது, ஆளை காணும். டே அபி மரியாதை திரும்பிட்டின்னா தப்பிச்ச, இல்லைன்னா வச்சுக்கோயேன். இதுக்கப்புறம் திரும்பாமல் இருந்தோம் சத்தியமாக என்னை கத்தி எடுத்து குத்திடுவான். ஹிஹி மச்சான். அட்டிங்கொய்யால உனக்கு எப்படா வர சொன்ன, எப்படா வந்திருக்க நீ? மச்சான் ஒரே டிராஃபிக் ஜாமுடா, அதனால தான்டா அவ்வளோ லேட்டு. ஆமாம், இங்கேருந்து ஒரு 4 வீடு தள்ளி இருக்கு, உனக்கு அங்கேருந்து இங்கே வர உனக்கு இவ்வளோ பெரிய டிராஃபிக் ஜாம் அப்படி தானே? ஆமாண்டா மச்சான். அபி விளையாடாத, நான் இருக்கிற டென்ஷனுக்கு நீ என்ன பண்ணுவேனே தெரியாது. இன்னும் கொஞ்சம் விட்டேன், இவனே எனக்கு சவக்குழி நோண்டி வச்சிருவான், என்னன்னு கேட்போம். சரிடா சொல்லு, என்ன பிரச்சனை? அது வந்துடா, மதுக்கு ஏதோ பிரச்சனைடா, வெளில சொல்ல மாட்டேங்கிறா. எப்போ நீயே சொல்கிற, ஏதோ அடிச்சு கிடிச்சுப்பிட்டியா? ஏன்டா நீ வேற, நேத்தியே ஏன்டா அடிச்சு, நைட்டு ஃபுல்லாக தூங்கலடா, கஷ்டமாக இருந்ததுடா. அப்புறம் என்னடா, ஏன் புலம்பிட்டு இருக்கு, என்னாச்சு? தெரியலடா, ஆனால் வந்து அவளுக்கு ஏதோ பிரச்சனை, வெளில சொல்ல மாட்டேங்கிறா, மனசுக்குள்ளே வச்சு புளிக்கு சாகுறா, அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். அவ்வளோதானே, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நம்ம என்ன கண்டுபிடிச்சிருவோம். சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. ஃபோன் வருதுடா, இருடா யாருன்னு பார்க்குறேன். அம்மா யாருடா தான்டா ஃபோனை பற்றி கூப்பிட்டாங்க, வச்சுட்டு? ஊருக்கு நம்ம சொல்லியிருந்தேன்ல, அதான் கிளம்பியிருப்பாங்களுக்கு, அதான் கூப்பிட்றாங்க. நான் போய் ட்ராப் பண்ணிக்கிறேன். சரிடா, என்னன்னு பாரு, நம்ம இந்த பிரச்சனை என்ன மூவ் பண்ணி பார்த்துக்கல, ஒன்றும் கவலைப்படாத, என்ன ஃபீல் பண்ணாத. மனசுக்குள்ள எவ்வளோ கவலையை வச்சுக்கிட்டு என்கிட்ட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாடா. ஒரு நாளாவது என் கூட வாழ்ந்துட மாட்டோமோன்னு நினைக்கிறாடா அவ. என்னடா சொல்கிற? சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. டேய் மறுபடியும் ஃபோன் வருது, என்னன்னு பாருடா. அம்மா சொல்லுங்கம்மா. டேய் அரவிந்தா, சீக்கிரம் வீட்டுக்கு வாடா. அம்மா என்ன மச்சி, ஏம்மா இப்படி பதறீங்க, என்னம்மா? நீ வீட்டுக்கு வாடா, நான் பேச சீக்கிரம் வாடா, எனக்கு பயமாக இருக்கு, வாடா. இதே வந்துட்டம்மா, பயப்படாதீங்க, பதறாதீங்க, இதே வந்துட்டு. சரி மச்சான், மற்ற பிரச்சனை அப்புறம் பேசிக்கலாம், நீ முதல்ல கிளம்பு. இதான் அம்மா பதறாங்க என்னன்னு தெரியல, நீ கிளம்பு. சரிடா, நான் வரேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. இப்போ நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னா, பர்த்டே விஷ் பண்ண தான் வந்திருக்கோம். என்னோடய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பர்த்டே விஷ் பண்ண சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாங்க, அவங்களுக்கு தான் இந்த விஷயம். சுவீதா தங்கம், ஹாப்பி பர்த்டே. நீங்கள் இன்னைக்கு போல் எப்போவும் சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும்னு நான் அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே தங்கம். சுவீதா சிஸ்டர், இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் இன்று போல் நீடொடி வாழ்க, எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர். ஹாப்பி பர்த்டே சிஸ்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், நாளைக்கு பார்க்கலாம். இப்போ கொடுக்குற ஆதரவு நீங்கள் எப்போவும் தருவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், நாளைக்கு பார்க்கலாம்.